ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது அந்த லேண்டை வந்து அளக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு லேண்டை வந்து அளக்கணும் அப்படின்னா சர்வேயர்கிட்ட வந்து நம்ம ஒரு ரெக்வஸ்ட் பண்ணணும். அந்த ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே நம்ம ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ரெக்வஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து சர்வேயர் வந்து அந்த லேண்டை வந்து அளப்பார். ஒரு சில கேஸில் வந்து சர்வேயர் வந்து அளக்க மாட்டாங்க, ரொம்ப நாள் டிலே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட்டே வந்து சர்க்குலர் விட்டுருக்காங்க. ஸோ அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 90 நாளுக்குள்ளே நம்ம பணம் கட்டி 90 நாளுக்குள்ளே சர்வேயர் வந்து நம்ம இடத்த அளந்து சப்டிவிஷன் பண்ணுறதோ இல்லை வந்து அளந்து எவ்வளோ ஏரியா இருக்குன்னு சொல்கிறோ எல்லாத்தையுமே வந்து அவர் பண்ணி கொடுத்துடணும். ஸோ அது வந்து அவரோட ரொம்ப முக்கியமான கடமை. இல்லை அப்படின்னா வந்து அந்த பணத்தை வந்து திருப்பி தந்துடுவாங்க, நம்மளுக்கு வந்து நம்ம கட்டின பணத்தை திருப்பி தந்துடுவாங்க. அது இல்லாமல் அபராதம் வந்து 2500 வந்து அந்த சர்வேயருக்கு வந்து போடுவாங்க. ஸோ அதாவது ப்ராப்பரான ரீசன் இல்லாமல் அந்த மாதிரி வந்து அவர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து ஒரு லேண்ட் வந்து கேஸில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை அளக்கலாமா அப்படின்னா அந்த கோர்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னா ஸ்டே ஆர்டர் வந்து கொடுத்துருக்கூடாது. அதாவது அந்த இடத்த அளக்கிறக்கோ இல்லை யூஸ் பண்ணுறக்கோ இல்லை வேறு எதுக்குமே வந்து அந்த ஸ்டே கொடுக்காத வரைக்கும் வெறுமனே வந்து ஃபைல் மட்டும்தான், கேஸ் மட்டும் ஃபைல் மட்டும்தான் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து அந்த யாரெல்லாம் கேஸ் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பார்ட்டிஸுக்கெல்லாம் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த லேண்டை வந்து அளக்கலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஒருவேளை வந்து அந்த கோர்ட் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து அந்த லேண்டை அளக்கக்கூடாது, இல்லை யூஸ் பண்ணக்கூடாது, அக்சஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டே வாங்கி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அளக்க முடியாது. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வெறும் வழக்கு மட்டும்தான் தொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அதில் என்னென்ன கன்சர்ன் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து இருக்காங்க, வாதி எதிர்வாதி எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை லேண்டை வந்து அளக்கலாம். அதை சர்வேயர் அந்த இடத்த அளக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து நான் சர்வேயர் வந்தாங்க அப்படின்னா இந்த இடத்த நான் அளக்க விட மாட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறப்போ சர்வேயர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இல்லை நான் இந்த அது அவங்கள்ட்ட பேசி சமாளிங்க, அதுக்கப்புறம் நான் வந்து அளக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காவல்துறையோட உதவியை வந்து நாடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சர்வேயர் வந்து நான் வந்து பணம் கட்டியிருக்கேன், சர்வேயர் வந்து அளக்க வராரு, ஆனால் என்னோட எதிர் மனுதாரர் வந்து அந்த அளக்கறக்கு வந்து உடமாட்டிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் கோர்ட்டில் வந்து சொல்லலாம். இல்லை அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லலாம். ஸோ போலீஸ் வந்து ஒருத்தர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டரோ இல்லை வந்து யாரோ கான்ஸ்டபிளோ வந்து நின்னாங்க அப்படின்னா அவரை வந்து அளக்க விட்டுருவார். ஸோ இது வந்து அஃபீஷியலாக நடக்கும், இல்லை அன்அஃபீஷியலாக கூட நடக்கலாம். இல்லை வந்து நீங்கள் கோர்ட்லேயே வந்து ஒரு ஷூட் வந்து பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து கேஸ் இருக்குது, அப்போ வந்து நான் வந்து சர்வேயர் அளக்க கூப்பிட்டுருக்கேன், இந்த யாருமே வந்து இவங்க உடமாட்டிக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேலே வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போடலாம். ஸோ அப்போ வந்து கோர்ட் வந்து தலையிட்டு காவல்துறை மூலமாக வந்து அவங்கள வந்து அளக்க விடாமல் பண்ணுறதை வந்து தடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டே வந்து ஆர்டர் போட்டிருக்கு, இந்த மாதிரி வந்து இந்த லேண்டை அளங்க அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து யாராவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பெரிய இஷ்யூ அந்த பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு. ஸோ அது வந்து கோர்ட்டை அவமதிக்கிறதாகும். அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டோட தீர்ப்பை வந்து எதிர்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு தனியாக வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேஸ் வந்து நடக்கும். அதில் வந்து நிறையா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸு அண்ட் ஃபைன்ஸ் வந்து போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு லேண்டை வந்து நீங்கள் அளக்க விடாமல் நம்ம பண்ணவே முடியாது. ஸோ கோர்ட்டில் கேஸ் இருந்தாலும் வந்து அளக்க முடியும். கோர்ட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா மட்டும், அதாவது ஸ்டே ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா மட்டும் நீங்கள் அளக்க முடியாது. ஸோ மெயினாக வந்து இந்த அளவைகளில் வந்து நிறைய காலதாமதமாகுது. ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு தான் இந்த முயற்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து இந்த பணம் கட்டிட்டு ரொம்ப நாள் ஆகியும் சும்மாவே வந்து இன்னும் அளக்க வரல அப்படின்னு ஒரு சின்ன சின்ன காரணங்கள் சொல்லி அவங்க சர்வே தள்ளி போட்டுட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டோட ஜிஓ இருக்குது, அதே மாதிரி நிறையா கேசஸோட ஆர்டர்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து மேற்கோள் காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் வழக்கம் வந்துருவார். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.